ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ரிகோட்டா ஸ்வீட் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் வித் பிரசிக்கோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம்னு சொல்லிடுறேன். நான் மில்கி மிஸ்டோடைய பன்னீர் எடுத்துக்கிறேன். ஸோ பன்னீர் தான் வந்து நம்ம ரிகோட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 200 கிராம்ஸுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டது. இந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு. ஸோ நார்மலாக எல்லா ஷாப்லையுமே இருக்கும் இது. க்ராசரிஸ், சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா இந்த மாதிரி கடைகளில் எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ரிகோட்டாவை நல்லா வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மெல்லிஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. 1 by 1 வந்துட்டு மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணும்போது வரும். ஆனால் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் தேவையில்லை, க்யூப் சைஸ் நமக்கு வேணும். குட்டி குட்டியாக க்யூப் சைஸ் வந்துட்டு நமக்கு வந்து வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து இந்த கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ரிகோட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீன் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். சாப்பிடும்போதுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஹீட் பண்ணி ஆயில் வந்து ஃப்ரை பண்ணி போகிறோம் நம்ம. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ரிகோட்டா வந்து முன்னாடியே நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எனக்கு எவ்வளோ தேவையோ 200 கிராம்ஸ் ரிகோட்டாவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா ஹீட் ஆகும். ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்துட்டு நம்ம ரிகோட்டாவோட ஃப்ரைட் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு க்யூப் சைஸ் எனக்கு வேணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான அளவு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து 200 கிராம்ஸ் என்ன தேவையோ கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான். எனக்கு இந்த மெத்தட் கரெக்டாக இருந்தது ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான். எனக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பெப்பர், எனக்கு தேவையானது பிளாக் பெப்பர் போட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நான் ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு மேக்னேட் பண்ணணும், ஊற வைக்கணும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்படி போட்டு நீங்கள் வந்து நீங்கள் கலந்து விட்டால் போதும். தேவைக்கேற்ப சால்ட், இதையும் போட்டு நம்ம நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு இதே மெஷர்மெண்ட்ஸ் இதே போதும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஊற வைக்க வேண்டாம், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் நல்லா ஹீட் ஆகிடுன்னு செக் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ரிகோட்டா ஃப்ரைடு வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து போட்டு பொரிச்சுக்கணும். நம்ம பொன்னிறமாக ஒரு கோல்டன் கலர் நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம அது எடுக்கும்போதுட்டு. இதே மாதிரி எல்லா பீசஸுமே போட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டுக்கா போட்டுட்டிங்க அப்படின்னா ஒருத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி ஒவ்வொன்றா தனித்தனியாக க்யூபாக போடும்போதுட்டு நம்ம கொஞ்சம் செப்பரேட்டாக நமக்கு வரும். எல்லாமே தனித்தனியாக வந்து நமக்கு வந்து ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம ரிகோட்டா ஃப்ரைடு வந்துட்டு நல்லா வந்துட்டு பொரிஞ்சிருச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பொரியும்போது. இந்த மாதிரி வந்து எண்ணெய் அடங்கும் போது நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா போட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு நீங்கள் பரட்டி விட்டு போங்க. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எண்ணெய் பிடிக்கல, அந்த மாவு வந்து தெரிஞ்சு போகல. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம போட்டு நம்ம எடுக்கணும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம எல்லா பக்கமும் பரட்டி விட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
மாதிரி நான் எல்லா பீசஸுமே போட்டு இந்த மாதிரி நான் வந்து டீப் ஃப்ரை நான் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் எண்ணெயே குடிக்காமல் நல்லா செம்மையாக இருந்துச்சு. நானே 4 பீஸஸ் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ அதே பேனில் தேவைக்கேற்ற மாதிரி ஆயில் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து அது ஹீட் பண்ணுறோம். நம்ம ரிமைனிங் ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான ஆயில் மட்டும் நான் அதே பேனில் ஹீட் பண்ணிக்கிட்டேன். நான் ஆயில் விட்டாச்சு. நல்லா வந்து ஆயில் நல்லா வந்து சூடாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டேன். ஹை ஃப்ளேம் தான் இருக்கணும். இப்போ தேவையான மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு போட்டுக்கிட்டேன். நான் தேவைப்பட்ட கருவேப்பிலை, 2 பல் பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி நான் அதை ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நாளைக்கு மொத்தம் இருக்கிற மாதிரி ஒரு 100% போகும். அதனால் 2 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கிறேன். நல்ல ப்ரௌனிஷ் கலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு தேவை. இப்போது ஒரு குடமிளகாய், இதை தான் நம்ம வந்து ஸ்வீட் பெப்பர்னு நம்ம சொல்லுவோம் இட்டாலியனில். ஸோ இது வந்து ஸ்வீட் பெப்பர். தேவையான அளவுக்கு வந்து பிரசிக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் கேபேஜ் முட்டைக்கோஸ் தான் பிரசிக்கோ, சரிங்களா? தேவையான அளவு சால்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான பிளாக் பெப்பர், அதையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஃபார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்காக நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோ சில்லி சாஸ், தேவைக்கேற்ற மாதிரி டொமேட்டோ சில்லி சாஸ் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரிகோட்டாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு அந்த எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி நல்லா கழுவி நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவைக்கேற்ற ரைஸ், அதாவது நமக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைஸ் போட்டு அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை என்ன ரைஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் வீட்டு சாப்பாடு ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா போட்டு உதிரியாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா மசாலா ரைஸு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இல்லாமல் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நான் சொன்ன அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி
சில்லி சாஸ், டொமேட்டோ சில்லி சாஸும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியனே வேணும் அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், கரம் மசாலா அண்ட் ஜீராத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது போட்டே நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இட்டாலோ இந்தியன் cuisine ரிகோட்டா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லா வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ரிகோட்டா ஸ்வீட் பெப்பர்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வித் ரெசிபி இஸ் ரெடி.